நேற்று மதுரையில் தளபதி விஜயோட மாநாடு நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு மாநாட்டில் தளபதி என்ன பேசினான்றதோட அவர் எப்பயுமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார். இந்த தடவை ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னாருங்க. அது என்ன ஸ்டோரி தான் பார்க்கலாம். தளபதி விஜய் என்ன குட்டி ஸ்டோரி சொன்னார்னா, ஒரு ராஜா வந்து ஒரு 10 வீரர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட ஒவ்வொரு விதைகளை கொடுத்தாங்களாம். அந்த 10 வீரர்களும் அந்த விதையை வாங்கிட்டு போயிட்டு அவர் ராஜா கொஞ்ச நாள் கழிச்சு அவரே எடுத்துட்டு சொன்னாரு. அதுல ஒவ்வொரு வீரரும் ஒவ்வொரு விதையை வந்து இது வந்து என்னோட கழுத்தளவுக்கு வளர்ந்துருக்கு, இது வந்து என் கால அளவுக்கு வளர்ந்துருக்கு, இது வந்து என் தலைக்கு மேல வளர்ந்துருக்குன்ட்டு ஒவ்வொரு வீரர்களும் ஒரு இதை எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு வீரர் மட்டும் அந்த இதுல வந்து எதுவுமே எடுத்துட்டு வராம வெறும் வந்து இது மட்டும் எடுத்துட்டு இருந்திருக்காரு, ஒரு கப்பு மட்டும். ஏங்க உங்களோட செடி வளரலையான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது, நீங்க கொடுத்த விதையில நான் தனி ஊத்து பார்த்தேன் ராஜா, என்னால வளர வைக்க முடியலன்னாரு. அந்த ஒரு ராஜா அவரை கட்டி பிடிச்சிட்டு நீ மட்டும் தான் உண்மையா இருக்க எனக்காகன்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சி பாராட்டி இருந்தாரு. தளபதி வந்து இந்த ஒரு சம்பவத்துல என்ன சொல்றாருன்னா, உண்மையா இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்றத ஒரு குட்டி ஸ்டோரியா சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. தளபதி விஜய் அவர் நேற்றைய தினத்துல மதுரையில இருந்த மாநாட்டுல ஒரு அனௌன்ஸ்மெண்டே பண்ணிட்டாரு, இனிமேட்டு நான் நடிக்க போதில்ல, ஜனநாயகம் தான் லாஸ்ட் படம்னு சொல்லிட்டாரு. இது எல்லா ஃபேன்ஸுக்கு ஒரு வருத்தமா இருந்தாலும் விஜய் வந்து நம்மளுக்காக அரசியலுக்கு வந்திருக்காரு. உங்களோட கருத்துக்கள்னா தளபதி விஜய் இன்னுமே நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.